ஆனால் ஆறாவதாக ஒருத்தன் வர்றான், மிரட்ட வர்றான், தனியாக வர்றான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒட்டுமொத்த ஆட்டையுமே குறைச்சி விடுற மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் இந்தியா டுடேயோட சேர்ந்து கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் 98 120. எங்கடா போனீங்க? கடுப்புல விட்டு கணிப்பாளர்களே எங்க போனீங்க? தாவேக்கா தான் ஆட்சி அமைக்குது. 120 இடம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க, விஜய் தான் முதல்வர் அப்படின்ற இடத்துல வந்து கொடுத்த உடனே தாவேக்கா தொண்டர்களுக்கு பயங்கரமான உற்சாகம். சரி, ஓகே, இத்தனை கருத்து கணிப்புகள் வந்திருக்குது, இதை மட்டும் எப்படி நம்ம ஹைலைட் பண்ணி சொல்ல முடியும், இதை நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது மே 4 மத்தியானம் 12 மணி வரைக்கும் கூட யார் முதல்வர்னு சொல்லிட்டு இங்கே சூஸே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சீட்டெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அது சிஎம்மா வந்து மாற்றிடுமா விஜய அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இப்போ நிப்பாட்டிருக்காங்க. உண்மையில இந்த எலிவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே வந்து மேலே வந்து உட்கார்ந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து மேலே வந்து உட்காந்துட்டாங்க. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. விஜய் சிஎம் ஆகுறாரு, இல்லை எதிர்கட்சி ஆகுறாரு, இல்லை வந்து உங்க சொல்கிற மாதிரி 20 ஜெயிக்கிறாரு. இந்த 3 ஆப்ஷனில் தான் வரப்போகுது. இந்த 3 ஆப்ஷனில் எது வந்தாலும் கண்டிப்பாக இந்தியாவே வரணும். தனிச்சின்ன தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்றது இதுவே கிட்டத்தட்ட விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இப்போ எக்ஸிட் போல் என்ன சொல்லிட்டு இருக்கு, எக்ஸிட் போலில் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையா, நம்பலாமா நம்பக்கூடாதான்னு சொல்லிட்டு நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ போட்டிருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிறுவனங்கள் தான் அந்த எக்ஸிட் போலை கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஆறாவதாக ஒருத்தன் வர்றான், மிரட்ட வர்றான், தனியாக வர்றான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒட்டுமொத்த ஆட்டையுமே குறைச்சி விடுற மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மொத்தம் 5 நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. அதில் ஜேவிசி இருக்காங்க இல்லையா, டைம்ஸ் நவ், அவங்க மட்டும்தான் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. அதில் இன்னொரு இது சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தொங்கு சட்டசபை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் சொல்கிறாங்க. கடைசியாக தான் வந்து சேர்ந்தாரு விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி வந்துட்டு ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் இந்தியா டுடேயோட சேர்ந்து கருத்து கணிப்பு கொடுக்குறாங்க. அதில் வந்து திமுக 92 110 இடங்கள், அதிமுக கூட்டணி 22 32 இடங்கள், தமிழக வெற்றி கழகம் 98 120, மற்றவை 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பை கொடுக்குறாங்க. என்ன ஷாக் அப்படின்னா, இதுவரைக்கும் வந்த எல்லா கருத்து கணிப்புகளையுமே திமுக தான் வந்து முன்னிலை, திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் வருது. சரி, இது முன்ன பின்ன ஓகேங்க, ஓரளவுக்கு முன்ன பின்ன வருங்க அப்படின்னும் போது சரி, அதிமுக தான் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. சரி, செகண்ட் பிளேஸில் அதிமுக இருக்கும்போது இது முதுசாக வர ஒரு கருத்து கணிப்பு வந்து அதிமுக முன்னிலையில் இருக்குது, திமுக செகண்டில் இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல. பட் இந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா டோட்டலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தாவேக்கா தான் ஆட்சி அமைக்குது. 120 இடம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க, விஜய் தான் முதல்வர் அப்படின்ற இடத்துல வந்து கொடுத்த உடனே தாவேக்கா தொண்டர்களுக்கு பயங்கரமான உற்சாகம். சரி, ஓகே, இத்தனை கருத்து கணிப்புகள் வந்திருக்குது, இதை மட்டும் எப்படி நம்ம ஹைலைட் பண்ணி சொல்ல முடியும், இதை நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2021 தேர்தலில் அந்த எக்ஸிட் போலில் ஆக்சிஸ் மை இந்தியா தான் வந்து துல்லியமாக கணிச்சு, துல்லியமானா அவங்க சொன்ன நம்பர்ஸ் வந்து அப்படியே ரிசல்ட்டாக வந்ததா சொன்னாங்க. திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க, அது அப்படியே வந்தது. அப்படி இருக்கும்போது இங்கே நிறையா திமுக தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள் என்ன பண்ணால் ட்விட்டரில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாருங்கள், 5 கருத்து கணிப்பு வந்திருக்குது, அதில் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் தான் இருக்கோம், ஜேவிசி டைம்ஸ் நோ மட்டும்தான் வந்து அதிமுகவை சொல்கிறாங்க, மற்றபடி நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்லி அவங்க ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஆக்சிஸ் மை இந்தியா வரட்டும், இருக்கிறதுலே அதாங்க சரியான கருத்து கணிப்பாக இருக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பில் தான் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும்னு, அதாவது அவங்க வந்து எதிர்கட்சியாக வரும்னு போட்டிருந்தா கூட ஓகே, எதிர்கட்சியாக வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். பட் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லும்போது தான் இந்த தமிழக வெற்றி கழகமும் விஜயும் இந்த விசில் சின்னமும் என்ன பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிது. ஏன்னா நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், யாரை கேட்டாலும் விசிலுங்கிறாங்க, எங்கே போய் கேட்டாலும் விசிலுங்கிறாங்க. இப்போது திமுக காரங்க சொல்கிற மாதிரி வந்துட்டு வெறும் இன்ஸ்டாகிராமில் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு தெருவில் ஒரு ஆட்டோ ஓட்டுறவர்கிட்ட, ஒரு காரு, எங்கே போனாலுமே அவங்க சொல்கிற வார்த்தை யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னும் போது ரேண்டமாக 10 பேர்கிட்ட கேட்கும்போது 8 பேர் விசில்னு சொல்லும் போது அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள் ஒரு காலத்துலனா என்ன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏங்க அவர் ஒரு 8% வாங்குவாருங்க, 10% வாங்குவாருங்க, அவர் என்னங்க பெருசாக வாங்க போகிறாருன்னு சொன்னவங்க
இன்னைக்கு நேற்று நைட்டு அந்த எக்ஸிட் போல் வரும்போது ஃபஸ்ட்டு இருந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24, ஒரு இதில் 40 to 50. ஸோ இந்த மாதிரி கணக்குகள் சீட்டுகள் வருது. அதாவது வந்து வெற்றி பெற்ற இடங்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ இடங்கள் வருது. இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக, அதிமுக இவ்வளவு ஆண்டுகளாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனால் வந்த முதல் தேர்தலிலேயே வந்துட்டு இந்த அளவுக்கு எக்ஸிட் போல்லையே காட்டுறாங்க அப்படின்னா பெரிய அதிசயம் தான். நேற்று வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். பட் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா இருக்கு இல்லையா, இவங்க கொடுத்த கருத்து கணிப்பில் பார்க்கும்போது இப்போ நமக்கு திரும்ப ஒரு கேள்வி வருது. அப்போது மே 4ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் கூட யார் முதல்வர்னு சொல்லிட்டு இங்கே சூஸே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இவர் தேர்தல் வரைக்கும்லாம் தாக்கு பிடிக்க மாட்டார், பார்ப்போம் தேர்தல் நிற்கிறாங்களாம் பார்ப்போம்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு பார்ப்போம், அப்புறம் உங்களுக்கு நிப்பாட்ட வேட்பாளர்கள் இருக்காங்களான்னு பார்ப்போம், விஜயே நிற்கிறாரான்னு தெரியல, இப்படி சொல்லி சரி ஓகே அவங்க வந்துட்டாங்கன்னா கூட்டம் வருமா, கூட்டம் வருது, கூட்டம் ஓட்டா மாறுமா, ஓட்டா மாறுது, சரி இப்போ ஓட்டு சீட்டாக மாறுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நின்னாங்க. இப்போ சீட்டாகவும் மாறி இருக்குது. இந்த சீட்டெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு அது சிஎம்மா வந்து மாற்றிடுமா விஜய அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இப்போ நிப்பாட்டியிருக்காங்க. உண்மையில இந்த எலிவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே வந்து மேலே வந்து உட்காந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து மேலே வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒருவேளை இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 7 கருத்து கணிப்புகள் ஒரே மாதிரி வந்திருக்குது, இது ஒன்றை மட்டும் தூக்கி வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இவங்களுக்கும் சில வரலாறுகள் இருக்குது. 2021 எப்படி கணிச்சு சொன்னாங்களோ அதே மாதிரி இவங்க பண்ண ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான கருத்து கணிப்புன்ற மாதிரி போய் அது வந்து கிட்டத்தட்ட நிறைய ட்ரால்ஸாக வந்துச்சு. அது நிறைய இடங்களில் வந்து அதை பற்றி வந்துட்டு பேச ஆரம்பித்தாங்க, ட்ரால் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, கடந்த லோக்சபா எலெக்ஷன் 2024 வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணி வந்து 361 401 இடங்கள் வந்து ஜெயிக்கும். காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்து 131 166 தொகுதி ஜெயிக்கும். அதர்ஸ் வந்து 8 to 20 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா, என்டிஏ வந்து 293, இந்தியா வந்து 234, அதர்ஸ் வந்து 16 அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ இதோட நிறுவன தலைவர் இருப்பா இல்லையா, எம்டி பிரதீப் குப்தா, இவர் வந்து ஒரு விவாத மேடையில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே வந்து கண் கலங்கிட்டார். நான் கணிச்சது தப்பாயிருச்சு, எல்லாரும் என் நிறுவனத்தை வந்து பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து உடைஞ்சு போயிட்டாரு. ஸோ அந்த நிறுவனம் தான் இப்போ இந்த விஷயத்தையும் கணிச்சு சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இது வந்து நாட் ஓன்லி ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்த எல்லா நிறுவனங்களுமே ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பில் ஒரு சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக புள்ளி உரமாக சொல்லுவாங்க. சில இடங்களில் இந்த மாதிரி தவறுதலாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு, தாவேகாவுக்கு இப்போ 4 கட்சி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா 2 கட்சி திமுக, அதிமுக. இப்போ இதுக்கு ஓட்டு போடுறவங்க யாருமே நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு வெளியே சொல்லவே மாட்டாங்க. யாராவது கேட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை வந்துடும், நான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி கேமரா எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் கேட்டால் கூட கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவாங்க. பட் இந்த வாட்டி விசில் அப்படின்னும் போது எல்லாரும் அதை பெருமையாக சொல்லிக்கிறாங்க, நான் இவருக்கு தான் போட்டேன், இப்போ இது நாம் தமிழர் கட்சிக்கு இருந்துச்சு. இதே மாதிரி வந்துட்டு கரும்பு விவசாயி அப்படின்னும் போது நிறைய பேர் அதை சொன்னாங்க, நாம் தமிழர் தான் நான் ஓட்டு போட்டேன், ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, ஏன்னா ஒரு மாற்றத்துக்காக நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது இதில் வந்து சொன்னவங்க எல்லாருமே திமுக, அதிமுக மாறி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த க்ரௌடு இவங்க அங்கெல்லாம் எடுத்தாங்கன்னு ஒரு இது இருக்கும்ல, இவ்வளோ வயசுலேருந்து எடுத்தோம், இவங்கெல்லாம் எடுத்தோம், இந்த ஊரில் போய் எடுத்தோம், இந்த பேட்டர்னில் எடுத்தோன்னு, இதுதான் இப்படி தான் எடுத்தோம்னு சொல்லி யாருமே சொல்லலை. பட் ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் இத்தனை கார் பயன்படுத்தணும், இத்தனை தொகுதிகளை, அதாவது மொத்தமாக 204 தொகுதி கவர் பண்ணியிருக்காங்க. அது போக இவங்க எடுத்த அந்த நம்பர் ஆஃப் ஸ்கேல் வந்து அதிகமாக வந்து நாங்கள் தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இவங்களை நம்பலாமா அப்படின்ற இடத்துல தான் வந்து இன்றைக்கி ஆக்சிஸ் மை இந்தியா நிற்கிது. ஏன்னா இவ்வளோ நாட்கள், அதாவது இந்த கருத்து கணிப்புகளில் எவ்வளவோ மாறி வரும்போது இதுக்கு வந்து தேர்தல் முந்தைய கருத்து கணிப்பில் வந்து சேஞ்சஸ் பெருசாக இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருந்துச்சு, அதை தாண்டி அதை நம்பவும் முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா முந்தைய கருத்து கணிப்புனாலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தானே, ஏதாவது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்கிறதானு சொல்லிட்டு பெய்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தட்டி விட்டாங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்பு வந்து வெளியே அவங்கள வந்து ஆன்லைன் மூலியமாக ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் எப்படி ஓட்டு போட்டிங்க, யாருக்கு ஓட்டு போட்டிங்க, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆன்சர் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் எடுக்கும்போது இந்த அளவுக்கு வந்திருக்குது. ஸோ திரும்ப அதே தான், மே 4ஆம் தேதி தான் வந்து மதியானம் 12 மணிக்கு தான் தெரிய போகுது யார் சிஎம்னு. ஆனால் என்னென்னா இந்த வாட்டி தேர்தலில் இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஓரளவுக்கு எக்ஸிட் போல் வந்துருச்சுன்னா கணிச்சிடலாம், ஓகே இவங்க தான் வருவாங்க. பட் இந்த வாட்டி தான் வந்துட்டு கணிக்கவே முடியல.
12 மணி வரைக்கும் நமக்கு தெரியாது யார் முதல்வராக போகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வாக்கு சதவீதமும் பயங்கரமாக இருக்குது. 35 நிற்கிது. அப்போ 35% திமுக வாங்கினா தாவேக்காவும் 35% வாங்குது. ஸோ இது சீட்டாக மாறுமான்னும் போது பார்த்தீங்கன்னா வெறும் 2000 வாக்குகள் 1000 வாக்குகளில் நிறைய இடங்களில் வந்துட்டு வெற்றி தோல்வி நிர்ணயிக்க போகிறதே இந்த 2000 வாக்குகள்ன்ற மாதிரி தான் போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர நெக் டு நெக் ஃபைட்டாக தான் வந்து போகுதுன்ற மாதிரி இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. ஒரு சில கருத்து கணிப்புகள் அவங்க பாட்டுக்கு 195 200 விட்டா 300 போடுவாங்க போல், அந்த அளவுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்க்கும் போதே தெரியுது. ஓரளவுக்கு பேசலாம், ஓரளவுக்கு மேலெலாம் வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 விஷயம் வந்து இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலான்னு தோணுது. என்னென்னா, இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க சொன்னதை வந்து நடக்குமான்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். பட் இந்த தொங்கு சட்டசபைன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்குது. அதில் பார்க்கும்போது மேக்சிமம் அந்த மாதிரி அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி தான் இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதில் 3 பேருக்குமே ஓரளவுக்கு கணிசமான தொகுதிகள் வந்து வரும்போது யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது. பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் எப்படியும் கூட்டணிக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒருவேளை இவங்க ஒரு 50, இவங்க ஒரு 80, இவங்க ஒரு 90 அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கணக்கில் வந்து நிற்கும் போது கண்டிப்பாக ஒரு கூட்டணியை எதிர்பார்ப்பாங்க. விஜய் கண்டிப்பாக திமுக பக்கம் போக மாட்டார். இன்னொரு பக்கம் அதிமுக இருக்காங்க. அதிமுக பக்கம் போகணுன்னா விஜய் தான் சிஎம் ஆகும்னு சொல்லுவார். அதை எடப்பாடி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அப்போ தொங்கு சட்டசபை அது வேற ஒரு கதை, போய் திரும்ப ரீஎலெக்ஷன்லாம் வருமா, அந்த அளவுக்கு போயிடாது. ஸோ அந்த முடிவை அவங்க எடுக்க மாட்டாங்கன்ற பட்சத்தில் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அதாவது இப்போ பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து அன்டெஸ்டட்னு சொல்கிறோம் இல்லையா தாவேக்காவை. அதுக்கு காரணம் என்னென்னா, இது வரைக்கும் இந்த தேர்தலை சந்திக்கலை. அப்போ அவங்க எவ்வளோ வாக்குகள் வாங்குவாங்க, அந்த சின்னத்துக்கு என்ன மதிப்பு இருக்குன்னு எதுவுமே தெரியாது. பட் ஆனால் நம்மளுடைய வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த அலை வந்து பார்க்கும்போது ஒரு நிறைய வாக்குகள் விழுந்திருக்கு, பர்சன்டேஜ் நிறைய இருக்குன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. பட் அது எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறி இருக்குங்கிறத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஸோ அதுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியை பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும். ஏன்னா மற்றவை அப்படின்ற இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியை போடுறாங்க. அதில் என்டிகேன்னு மென்ஷன் கூட பண்ண மாட்டுறாங்க. இது ரொம்ப காலமாக சீமான் அவர்கள் சொல்லிகிட்டே இருக்காரு. என்னை வந்து ஒரு போட்டியில் கூட சேர்த்துக்க மாட்டாங்கப்பா, ஒரு இது வைக்கும் போது கூட என் பேரை வந்து எடுத்துடுறாங்க, என்டிகேன்னு போட மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த மற்றவை அப்படிங்கிற இடத்துல கூட வந்து அது உள்ள என்னென்ன கட்சிகள் இருக்கோ அந்த கட்சியோடு சேர்த்து நாம் தமிழர் அப்படின்ற மாதிரி தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரண்ட் சின்னத்தை வைக்காமல் பழைய சின்னத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கட்சியிலேருந்து வெளியில் இருக்க நமக்கே காண்டாகுது. ஆனால் கட்சிக்குள்ளே இருக்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, சாட்டை துரைமுருகன் உக்காந்து விஜயோட வாக்கு வங்கிங்கெல்லாம் போட்டு ட்வீட் போட்டுட்ருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் இது பண்ண அவங்க வீடியோ போட்டுட்ருக்காங்க. எப்பா நீங்கள் என்னப்பா ஆச்சு, உங்கள் கட்சியில் வந்துட்டு ஒரு இடம் கூட ஜெயிக்காதுன்றாங்க, 0-0 நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. என்ன ஆகிட்டு இருக்கு, திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்து அவன் பாட்டுக்கு 30, 40, 50ன்னு வாங்கிட்டு இருக்கான், நீங்கள் என்னப்பா ஒன்றும் பண்ண மாட்டேறீங்கன்னு நம்ம கேட்குறோம். பட் அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, டக்குன்னு பார்த்தா விஜய் வந்துட்டு இது பண்ணிட்டாரு, விஜய் அவருக்கு வந்து கிடைக்குமா, அவர்லாம் சிஎம் ஆக முடியும்னு அதை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அவங்க எடுத்த அவங்க பரப்புரையில் அதிகமாக பயன்படுத்தினது விஜய் 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 தான். அவங்க விஜயை விட்டுட்டு ஒரு எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் முன் வச்சார் இல்லையா, நான் எதிரி திமுக, என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, இவங்களை தான் நான் சண்டை போட போகிறேன், மற்ற யாரையும் சண்டை போடுறதா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோல் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனார். அது சரியோ தப்போ அதோட முடிவு வந்து நமக்கு தெரிய போகுது. பட் அந்த கோல் வந்து கரெக்டாக செட் பண்ணதுனால தான் இன்றைக்கி மக்கள் அவர் மேலே நம்பி இவ்வளோ வாக்குகள் போட்டிருக்காங்கன்ற மாதிரி எக்ஸிட் போல் காட்டுது. பட் இங்கே நாம் தமிழர் என்ன பிரச்சனைனா, உங்கள் கொள்கையை சொல்லி உங்கள் கோட்பாடை சொல்லி ரொம்ப அழகான ரொம்ப தெளிவான அரசியலை பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து புதுசாக ஒருத்தன் உள்ளே வந்தாலும் அவனை போட்டு அடிக்கிறது. இது நாட் ஓன்லி விஜய், ரஜினிகாந்த் வரும்போதும் சரி, கமலஹாசன் வரும்போதும் சரி, அதுக்கு முன்னாடி யார் வந்தாலும் நீ அடி தான், வரக்கூடாது, நான் மட்டும்தான். ராகவா லாரன்ஸ் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பயணித்தது கூட வந்து இங்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து இந்த பக்கமே போயிட்டாங்க. அதனாலேயே இந்த வாட்டி வந்து சம சரிவில் தான் வந்து நாம் தமிழர் இருக்குது. இந்த பர்சன்டேஜுமே 2%, 3% சொல்லும்போது வருத்தமாக தான் இருக்குது. இத்தனை வருஷமாக அவங்க போராடிட்டு இருக்காங்க களத்தில். அவங்களும் ஒரு 4-5 தொகுதி ஜெயிச்சாதான். இது எப்படி இருக்குன்னா, எல்லாருமே ஓரளவுக்கு கணிசமாக ஒரு 118 தொகுதி தான் வந்து பெரும்பான்மை அப்படின்னா, ஒரு 120 தொகுதி இது ஒரு கட்சி ஜெயிக்குது, ஒரு கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னா, அதை தாண்டி மற்ற கட்சிகள் அவங்க ஜெயிக்கும் போது அவங்களுடைய குரலும் வந்து சட்டசபையில் எதிரொலிக்கும். ஆனால் அந்த இடத்துக்கே போகாமல் இந்த வாட்டி ரொம்ப லோவாக ஒரு 2% வந்து நிற்கிறது வந்து இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆனால் அதுக்கான கவலை வந்து அவங்களுக்கு இருக்கான்னு தெரியல.
ஏன்னா அவங்க ஃபுல்லாக வந்துட்டு விஜய் அடிக்கணும், விஜய் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய முடிவுகள். ஆனால் இது எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இதில் குறிப்பாக விஜய் ஃபேக்டர் இப்படி ஒர்க் ஆயிருக்கா அப்படி ஒர்க் ஆயிருக்கான்னு கேட்குறவங்களுக்கு இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் ஒரு தெளிவான பதிலை கொடுத்துருக்கு. ஒரு கருத்து கணிப்பு படி இவர் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகிருக்காரு. அதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பில் திமுக தோல்வி அடைகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே சேம் டைம் திமுக ஜெயிக்கிறதுக்கும் விஜய் ஃபேக்டர் ஒர்க் ஆகிருக்கு. அதாவது அதிமுக ஓட்டை பிரிக்கிறாரு, சிறுபான்மை ஓட்டை எடுத்துட்டாரு, இது எல்லாமே விஜய்க்கு போயிடுச்சு அப்படின்ற ஃபேக்டரும் ஒர்க் ஆகுது. இதையெல்லாம் தாண்டி இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு விசிலுக்கும் விஜய்க்கும் நம்மளை நல்லா பார்த்துப்பாரு, நம்ம நாட்டை அவர் தான் ஆளணுன்றதுக்காக ஓட்டு போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டமும் பெருங்கூட்டமாக இருக்குது. அதில் வாக்கு சதவீதமும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் எது எப்படியோங்க, ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக இந்தியாவே இந்த முடிவுகள் அப்படியே வந்தாலும், இதில் எந்த முடிவு வந்தாலுமே ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்னென்னா, விஜய் சிஎம் ஆகுறாரு, இல்லை எதிர்கட்சி ஆகுறாரு, இல்லை உங்க சொல்கிற மாதிரி 20-30 ஜெயிக்கிறாரு. இந்த 3 ஆப்ஷனில் தான் வரப்போகுது. இந்த 3 ஆப்ஷனில் எது வந்தாலும் கண்டிப்பாக இந்தியாவே மிரளும். இப்போது 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சாரு, எடுத்த இதுலேயே முதலமைச்சர் ஆனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. 10 வருஷம் அவர் திமுகவில் இருந்தார், அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார், அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தார், திடீர்னு ஒரு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திடீர்னு உள்ளே வந்தாருன்னு சொல்கிறாங்களே, இவர் 33 வருஷமாக அவருடைய களப்பணிகள், அவருடைய ரசிகர் மன்ற பணிகள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. பட் தேர்தல் அரசியல்ன்றக்குள்ளே உள்ளே பிரச்சாரம், மேடை, அரசியல், இத்தனை பேரையும் எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணி தனி ஒரு ஆளாக நின்று இன்னைக்கு 30 தொகுதி 20 தொகுதி ஜெயித்தாலுமே அது பெரிய விஷயம். அவங்க சொல்கிற நம்பர்ஸ் 27%, 30%லாம் அது எங்கேயோ போய் நிற்கும். அதாவது வரலாற்றில் என்டிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறமா கண்டிப்பாக விஜய் தான் அந்த இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா விஜயகாந்தோட 8% போது அது பெரிய விஷயமா பேசினாங்க இங்கே தனிச்சு நின்று. அப்படி பார்க்கும்போது எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்று தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்றது இதுவே கிட்டத்தட்ட விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா இவ்வளவு அவதூறுகள், இவ்வளவு பிரச்சனைகள், நேற்றுலாம் டிபேட்டில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு கதறாரு, ஒரு தொகுதி கூட ஜெயிக்காதுங்க, நான் வேணா விட்ட மொட்டை அடிச்சுக்கிறேன்னு சொல்லுவார் போல், பயங்கரமாக கத்துறாரு. என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க, என்ன கட்சி நடத்துகிறாங்க, சினிமா ஷூட்டிங் நடத்துகிறாங்க, இவங்க எப்படிங்க ஜெயிக்க முடியும், அவங்க எப்படி. இங்கே என்ன பிரச்சனைனா, இவங்க 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் வராரு, ஒருத்தர் கொள்கை ரீதியாக வராரு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா போராடுறாங்க, ஒரு ஆட்சி அமைக்கணும், நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் வராங்க. இதில் இந்த 2 கட்சி மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. 3ஆவது ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டுகளை ரொம்ப மேலோக்கி கொண்டு போய் கேட்குறான், இது கேள்வியை கேட்குறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கேள்வி கேட்குறவனை போட்டு அடின்னு அடித்து அவனை ஓரம் தள்ளி விட்டுருது, அவனை வளர விடாமல் பண்ணி விட்டுருது, இல்லை அவன் நம்ம கூட சேர்த்துக்கிறது. இது ஒரு ஃபார்முலாவாக பண்ணி இவங்க 2 கட்சிகளும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ புதுசாக யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்தில் ஒருத்தன் உள்ளே ஒட்டு மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு திமுக அதிமுக 2 திராவிட கட்சியோட வாக்குகளையும் சரமாரியாக பிரிச்சிருக்காரு. நான் சொன்னல, அந்த 2000-1000 வாக்குகளில் தான் பதவிகளே வரப்போகுதுன்னு சொன்னல, அந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஒரே காரணம் விஜய் அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி தான். இது நாட் ஃபார் தட் ஒன்லி அவருடைய ஃபேஸ்க்காக, அவர் ஆக்டர்ன்றதுக்காக, ரசிக மனப்பான்மை, இதையெல்லாம் தாண்டி அவங்க கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற கொள்கை இருக்குது. அதை தாண்டி அவங்க கொடுத்த திட்டங்களும் ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது. இன்றைக்கி வயசானவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரும் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க, சொல்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே ஸ்ட்ரக்சர்டாக மாறி இருக்குது. நீ ஸ்ட்ரக்சரே இல்லாத கட்சி, அந்த கட்சியில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க கட்சியில் போட்ட பூத் மெம்பர்ஸ் அதை நிரூபித்து காட்டினாங்க. நீங்கள் எங்களை ஸ்ட்ரக்சரே இல்லைன்னு சொல்கிறீங்க, பட் நாங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி மற்ற கட்சிகளை தாண்டி எங்கள் கட்சியை கொண்டு போய் சேர்த்துருக்கோன்றதையும், அந்த இடத்துல ஒர்க் பண்ணதை மற்ற கட்சிக்காரங்க பார்த்து வியந்ததையும் வெளில சொல்லும் போது உண்மையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போயும் அதே தான், எக்ஸிட் போல் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா டோட்டலாக எல்லா மாதிரி ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு 3க்குமே வாய்ப்பு இருக்குது. எதற்கும் தயாராக இருன்னு சொல்லி ஸ்கவுட்டில் சொல்லுவாங்க, தயாராக பி ப்ரிப்பேர்ட் அப்படின்வாங்க. அது மாதிரி எதற்கும் தயாராக இருப்போம். மே 4ஆம் தேதி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும் யார் வின்னு யாருதுன்னு. பட் நான் சொன்ன இந்த ஃபேக்டர் மட்டும் கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய கெரியரில் அவரோட பொலிட்டிக்கலுக்குள்ளே சும்மா வந்தார், 2 தொகுதி ஜெயிச்சார், இது அது பண்ணாருன்ற மாதிரி இல்லாமல் ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்து அடுத்து வர 5 வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 20 எம்எல்ஏ போனால் கூட
உள்ளே போகும்போது சட்டசபையில் போகும்போது அந்த 20 எம்எல்ஏயோட போகும்போது அதற்கான அந்த குரலும் அதற்கான அந்த விஷயமும் வந்து கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஜெயிச்சிட்டாலே அது இன்னமும் சொல்லப்போனால் அந்த சொல்லுவாங்கல்ல 5 வருஷம் எப்படி தான் விஜய் சமாளிக்க போகிறாரு தெரியல, தோத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் ஒரு 20 எம்எல்ஏஸ் கூட போகும் அதை வந்து நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு, அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறதுக்கு ஆளுங்க தான் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எதிர்கட்சி இருக்காங்கன்னாலும் கேள்வி கேட்கணும். திமுகலாம் எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க, செம்மையாக கேள்வி கேட்பாங்க, போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எங்கே போனாலும் வந்துட்டு திமுகவோட கொடி பறந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நல்ல எதிர்கட்சியாக இருப்பாங்க திமுக. பட் ஆளுங்கட்சியாகவும் இருக்காங்க. பட் சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்கள கேள்வி கேட்கணும்ல, அவங்கள மாதிரியே கேள்வி கேட்கணும்ல. அதுக்கு வந்து இங்கே நிறைய பேர் தேவை. அதில் முக்கியமாக விஜயும் இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையும் இப்போ உருவாயிருக்கு இந்த எக்ஸிட் போல பார்க்கும்போது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எக்ஸிட் போல் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? உங்கள் மனசில் இருந்த அதே எதிர்பார்ப்பு அதே விஷயந்தான் நடந்திருக்கா, இல்லை வேறு மாதிரி நடந்திருக்கா? எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரிலப்பா எனக்கு, நானும் ஒன்றை மாதிரி தான் குழம்பி போய் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேனா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.